வெல்கம் பேக் டு ஷப்னம்ஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம உளுந்த வடை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் நிறையா உளுந்து போட்டிருக்கோம். ஒரு கைப்பிடி துவரம் பருப்பும் ஒரு கைப்பிடி அரிசியும் இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா ஊற வச்சுருக்கோம். நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். இது வந்து நம்ம அரைச்சு வடை செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும். கிரைண்டர்லையும் போட்டு அரைக்கலாம். நம்ம கொஞ்சமாக போட்டிருக்கிறதுனால மிக்சிலே அரைச்சி எடுத்துருக்கோம். அவ்வளோதான். உளுந்த வடைக்கு நம்ம மாவு அரைச்சாச்சு. மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக மிளகு எல்லாம் சேர்த்து மாவு நல்லா பண்ணிடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், மல்லித்தலை, மிளகு, இஞ்சி எல்லாம் போட்டு நம்ம கலக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். 1/4 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். ஒரு பேன் வச்சிருக்கோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நமக்கு மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருந்தால் நம்ம போடவும் வெந்து அதுவாகவே மேலே வரும். அப்போ மாவு பதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நமக்கு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு வடை. பாருங்க, இப்போ நமக்கு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெளியில மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. நம்ம சட்னி வச்சுக்கலாம். நல்லா காரமாக தேங்காய் சட்னியும் அரைச்சாச்சு வடைக்கு. நம்ம துவரம்பருப்பு போட்டதுனால எண்ணெய் கம்மியாக இழுக்கும் உளுந்த வடையில. அதே மாதிரியே உளுந்த வடை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். Thanks for watching.